அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. எதுக்குடா எதுக்கு இங்க வந்திருக்க? வந்ததுமே சொன்னேனே உன் உயிர் எடுக்கதான். சிந்து சிந்து யார் இது? தெரியலையே. முகத்தை வேற மாஸ்க் போட்டு மறைச்சிருக்கான். சிந்து நீ முத இங்க இருந்து போ. என்னது நான் போகவா? போ போய் சரத்தை கூப்பிடு. இல்ல இல்ல உன்னை தனியா விட்டுட்டு போக முடியாது. ஐயோ சிந்து சொன்னா கேளு. எல்லாரும் மாடியில இருக்காங்க. இங்க இருந்து கூப்பிட்டா கண்டிப்பா கேட்காது. போ சிந்து போ. ஏய் என்னங்கடி என்ன பிளான் பண்றீங்க? ஒண்ணும் நடக்காது. ஏய் வழிவிடு. அதெல்லாம் முடியாது. போடா போ இங்க இருந்து. இங்க பாரு நீ யாரு என்னன்னு எதுவுமே தெரியாது. தேவையில்லாம என் வழியில குறுக்க வராத. நான் வந்தது அந்த சிந்துவை கொல்ல. இங்க இருந்து போ. முடியாதுடா. ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. ஓஹோ அவளுக்கு பாதுகாப்பு நீயா? ஒரு உசுரா போறதுக்கு அப்பனா 2 உசுரா போகட்டும். வேணி சரத்து. ஏய் அப்பா சொல்லிக்கிட்டே இருக்கேன் கத்துக்கிட்டே இருக்க. சவுண்ட் வெளிய வந்துச்சு. ஏய் இங்க பாரு. நீ தெரியாம இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா இது போலீஸோட வீடு. ஏதாவது பண்ணனும் நினைச்சாலே நீ அவ்வளவுதான். ஏய் எல்லாம் தெரியும்டி. போலீஸ்காரன் வரட்டும் அவனையும் சேர்த்து கொள்றேன். எல்லாம் தெரிஞ்சு வந்திருக்கானா? யாரு யார் இவன்? அப்பா அப்பா சீக்கிரம் வாங்கப்பா. சரத்து வீரனா யாரை எப்படி கூப்பிடுவேன்? என்னால வேணிக்கு ஏதாவது. ஏய் சொல்லிக்கிட்டே இருக்கல வழிய விடுடி. வழிய விட்டுட்டான் போ. வேணி பேசாம நீ அங்கிட்டு போயிடு. நீ பேசாம இரு. அவன் என்ன பண்ணிடுறான்னு பாக்குறேன். யோ கையில கத்தி வச்சுக்கிட்டு போ வேணி. அப்படியெல்லாம் உன்னை விட்டுட்டு போக முடியாது. அவன் என்னையே வந்து ஏதாவது பண்ணாலும் இங்க இருந்து ஓடிடு. என்ன சொல்ற? இந்த அவன் ஒன்னதான் கொல்லணும்னு நினைக்கிறான். நான் உன்னை மறைச்சுக்கிறேன். நீ அப்படியே ஓடிடு. ஏய் வேண்டாம் சொன்னா கேளு. இங்க இருந்து போ. ஐயோ உன்னை விட்டுட்டு முத எப்படி போறது? வாசல் பக்கம் தான் அவன் நிக்கிறான். நான் சமாளிச்சுக்கிறேன். நீ போ. அதனால உனக்கு தான் ஆபத்து வரும். பரவாயில்ல நீ போ. ஏய் நீ இப்ப நீ வழி விடுறியா? உன்னையும் சேர்த்து கொல்லவா? ஐயோ நல்லா மாட்டிக்கிட்டோம். ஏய் வழியெல்லாம் விட முடியாது. என்னடா முகத்தை மூடிக்கிட்டு கத்தி எடுத்துட்டு வந்து மிரட்டினா உடனே பயந்துருவோமா? ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. போறதுக்காடி அவ்வளவு தூரத்துல நீங்க வந்த அந்த வேலையை முடிச்சிட்டு போவான்னு பார்த்தா நீ உன்னையும் சேர்த்து கொல்ல சொல்ற. இன்னும் நான் உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என் காரியம் தான் கெட்டு போகும். அவளுக்காக உசுர விட நீ துணியிற. அந்த அளவுக்கு இந்த குடும்பத்துக்கு நீ வேண்டியவளோ? அப்பனா நீயும் சாகுறதுதான் நல்லது. இப்பவும் சொல்றேன் வழிய விடு. விட மாட்டேன். நீ என்ன கொன்னாலும் சரி சிந்துவை எதுவும் பண்ண விட மாட்டேன். வேணி அப்ப நான் செத்து போடி. அம்மா வேணி வேணி. ஹே வேணி சிந்து கண்ணை திறந்து பாரு. என்னாச்சு? நான் செத்துட்டேனா? ஏய் யாரோ விடு. சரத்து ஏய் டேய் சரத்து எருமை. சினிமால வர போலீஸ் மாதிரி கரெக்ட்டா கடைசி டைமுக்கு வர எருமை. கொஞ்சம் லேட்டா இருந்தா கூட செத்துற போண்டா. இப்பவும் கெட்டு போல சிந்து. எப்பனாலும் சரி நீ என்னாலதான் சாவ. ஏய் என்ன சரத்து கொஞ்சம் லேட்டா வந்திருக்க கூடாது. கரெக்டான டைம்க்கு வந்து கத்திய புடிங்கிட்டியே. யாரா நீ? ஏண்டா தெரியலையா? ஏய் ஜாக்கி ஜாக்கி தான்டா ஜாக்கி தான். நீ எதுக்குடா? அதுவும் என் தங்கச்சிய சொல்லுடா. ஏய் இங்க எதுக்குடா வந்த? அதுவும் என் தங்கச்சிய கொல்ல எதுக்கு வந்த? சொல்றியோ அப்படியே கொல்ல சொர்க்கவா? ஏஹே இதுக்கெல்லாம் பயந்து போய் நான் வரலடா. எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் துணிஞ்சுதான் வந்திருக்கேன். ஓஹோ எல்லாத்துக்கும் துணிஞ்சுதான் வந்திருக்கியா? வாடா உள்ள தூக்கி போடுறேன். ஏய் உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. உன் தங்கச்சி ஒண்ணும் செத்துறல இல்ல. நீ என்ன உள்ள தூக்கி போடுறதுக்கு? என்னடா சொன்ன? ஏய் ஏய் சரத்து இதுக்குடா எதுக்காக இங்க வந்த? என் தங்கச்சி எதுக்கு கொல்ல பார்த்த? இன்னொரு அடி என் மேல பட்டுச்சு. என்னடா பண்ணுவ? இதோ பண்றேன் பாரு. ஏய் சரத்து வேணி என்ன சோலி முடிஞ்சா? வேணி அடாடு வயிற்றுல குத்தனே நினைச்சேன். கையில தான் பட்டுச்சா? இப்ப என்ன திரும்ப? ஏய் ஏய் ஜீவா நான் பாத்துக்கிறேன்டா. டக்குன்னு வேணிக்கு என்னன்னு பாரு. டேய் சரத்து வேணி எனக்கு ஒண்ணு
சரத்து, நீ போய் அவனை பாரு. ஒண்ணு இல்லையோ இவ்வளவு ரத்தம் வருது. சிந்து இதை எடுத்துட்டு வரேனா? சீக்கிரம் போ. ஜீவா நான் பாத்துக்கிறேன்டா. சொல்லுடா, எதுக்காகடா பெங்களூர்ல இருந்து இங்க வந்த? அதான் சொன்னேனே உன் தங்கச்சிய போடனே. ஏய் அப்படியே வா. ஏய் என்னடா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீ என்னன்னா அங்க வந்து என் பிசினஸே ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டு போன. இந்த ராம் கூட சேர்ந்து அதுக்கப்புறமா தான் அந்த சித்தார்த் அப்பா கூட சேர்ந்து ஏதாவது பிசினஸ் பண்ணலாம் அப்படி இப்படின்னா அந்த ஆளும் வலிக்கு வரல. என் தேவைக்கு மட்டும் என்ன யூஸ் பண்ணிட்டு ஆளாளுக்கு என்ன அப்படி அப்படியே விட்டுட்டு போயிட்டீங்க. ஏய் அப்பவே உன்னை வெளியே வர முடியாத அளவுக்கு உள்ளத்துக்கு போட்டுக்கணும். ஏய் போடா, அதான் என் மொத்த கம்பெனிக்கு சீல் வச்சு என் பிசினஸே பாழாக்கிட்டியே. இன்னும் என்னடா அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. நீ செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்ச. இப்ப என்னடா உனக்கு பழைய கதையா? ஏய் ஏய் இப்போ பிசினஸ் மீட்டிங்காக சென்னைக்கு வந்தானே ஜீவா, அப்போ சித்தார்த் கால் பண்ணி பெரிய கம்பெனி ப்ராஜெக்ட் இந்த ரத்னமன் கம்பெனிக்கு கிடைக்கவே கூடாது, என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணு, திரும்பவும் உன் பிசினஸ் நான் டெவலப் பண்ணி விடுறேன்னு சொன்னான். அவன் பேச்சு கேட்டு நானும் உங்க கம்பெனியை பத்தியும் அங்க எங்க எல்லா இடத்துலயும் குறை சொல்லி எல்லாரையும் எம்எஸ் கம்பெனியோட பேச விட்டு உங்க கம்பெனி டீலிங்க கெடுக்கலான்னு பார்த்தா இதோ உன் தங்கச்சி சிந்து அவ இங்க ஊருக்கு வந்துட்டான்னு எல்லாத்தையும் பாதியில அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு இந்த சித்தார்த்த இங்க வந்துட்டான். என்னடா என்ன சொல்றான்? அப்பா கிட்ட பேசிட்டியா? எல்லாரும் அவரா ரூமுக்கு போயாச்சா? எல்லாரும் போய் படுத்துட்டாங்கடா. உட்காரு. அவன் பாதியில வந்தா என் தங்கச்சிக்குள்ள நீ இருக்கடா வந்த? ஹே உன் தங்கச்சியால தான்டா எல்லாத்தையும் இப்படி விட்டுட்டு போறான். இவளாலதான் நானும் கஷ்டப்படுறேன். இவளை என்னைக்கு பெங்களூர்ல கடத்த சொன்னானோ அன்னையில இருந்து எனக்கு பிடிச்சது வேணா. இவன் முஞ்ச பாத்துட்டு ஏன் சிந்துன்னு பின்னாடியே வந்துட்டான். அதனாலதான் நான் ஜெயிலுக்கு போனேன். என் பிசினஸ் எல்லாம் போச்சு. சரி ஓகே வெளியே வந்துட்டோம். இனியாவது ஒழுங்கா நம்ம கம்பெனியை ரன் பண்ணி நம்ம வேலையை பார்க்கலாம்னு நினைச்சா இப்பவும் தேவையில்லாம என்ன உள்ள கூப்பிட்டு ரத்னமன் கம்பெனி பிசினஸ் அப்படியே டோட்டலா டேமேஜ் பண்ணணும்னு சொல்லி என்னையும் சேர்த்து உள்ள இழுத்து போட்டு இப்போ இதோ உன் தங்கச்சி அவளுக்காக திரும்பவும் எல்லாத்தையும் போட்டுட்டு ஊருக்கு வந்துட்டான். அவனால மனசனாவன் கிறுக்கு இருக்கலாம். ஆனா இவ்வளவு கிறுக்கு இருக்க கூடாது. அவள மனசுல நினைச்சிட்டு இருக்கிற யாரையும் பார்க்க மாட்டேங்கிறா. ஏய் ஜாக்கி, அறிவு கட்ட ஜாக்கி, இதுக்கெல்லாம் நீ அவங்க கிட்ட போய் பேசணும்டா. என் தங்கச்சி என்ன தைரியத்தோட நீ கொல்ல வந்த? அவங்க கிட்ட பேசுனேன்டா. அதுக்கு கூட என்ன பதில் சொன்னான் தெரியுமா? என்னடா சொன்னா? உன் பிசினஸ் விளக்க மருந்து என்கிட்ட பேசாத, எனக்கு என் சிந்து தான் முக்கியம், அவளுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். என் பேச்ச கேட்டு வந்ததுக்கு உனக்கு தான் அதுக்கு தக்கன அமௌண்ட் கொடுத்துட்டேல, இனி வாயை மூடிட்டு போடாங்கிறான். இவன் இஷ்டத்துக்கு ஆடுறதுக்கு என்ன நினைச்சான்? இந்த சித்தார்த்திட்ட என்ன சொன்னாலும் புரியாது. இது மாதிரி உங்க கம்பெனி உங்க எல்லாத்தையும் நான் பழி வாங்கலன்னா உங்க கம்பெனியை டோட்டல் டேமேஜ் பண்ணணும். இதுக்கெல்லாம் ஒரே ஆயுதம் அந்த சிந்து மட்டும்தான். அடப்பாவீங்களா, இதுக்குள்ள நான் எங்கடா வந்தேன்? ஆளாளுக்கு என் பேரை சொல்லிக்கிட்டு கடைசியில என் உயிரோட விளையாடுறீங்களேடா. வீட்டுக்குள்ளே இந்த நிலைமனா இனி நான் வாசலை தாண்டி காலை வைக்க முடியும்? ஈஸ்வரா, இதுல பத்தாததுக்கு இந்த சித்தார்த் வேற. ஆடாவா, நாளைக்கு நீ வரவே எல்லாம் கவனிச்சுக்கிறேன். என்னடா நான் சொல்ல வர்றது புரியுதா? உங்க கம்பெனியும் ஒண்ணு இல்லாம ஆக்கணும், அந்த சித்தார்த்தையும் குறுக்க பிடிச்சு அலைய வைக்கணும்னா அதுக்கு இந்த சிந்து சாகணும். சரத்து என்னடா பேசுறான்? இப்பவே தூக்கி உள்ள போட்டுறா. அம்மாடி சிந்தாமணி, அத உன்னை கொலை பண்ணியிருந்தாதான் உள்ள போட முடியும். இப்ப தூக்கி உள்ள எல்லாம் போட முடியாது. கொலை பண்ணிருந்தாவா? ஜீவா இரு உன்னையும் கவனிச்சுக்கிறேன். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். அதுக்காக என் தங்கச்சியை கொன்னா எல்லாம் சரியா போகும்னு நினைச்சிட்ட. சரியா போகும்டா, பர்ஃபெக்டா சரியா போகும். உங்க வீட்லயே செல்ல பிள்ளை அவதானே, அவ போய் சேர்ந்துட்டா. துக்கத்துல கம்பெனியை ஒழுங்கா ரன் பண்ணுவீங்களா? எல்லாம் வீட்டுக்குள்ள அமைதியா உட்காந்துட்டு இருப்பீங்க. இந்த சித்தார்த்து கையில பிடிக்க முடியலடா. துருன்னு நான் ஒண்ணு யோசிச்சா அவன் அதை ஒண்ணுமில்லாமாக்க 10 யோசிக்கிறான். எப்படி அவனை பார்த்தாலேவும் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிற எண்ணம் தான் வருது. அதான் யார்கிட்டயும் நேரடியா மோதாம இந்த ஒன்ன இழந்தீங்க, நீங்களாவது சோகத்துல உட்காருவீங்க. ஆனா இந்த சித்தார்த்து சோழியவே முடிச்சுக்குவான். அந்த அளவுக்கு குறுக்கு பிடிச்சவன் உன் தங்கச்சி மேல. அதான் பிளான் பண்ணி உன் தங்கச்சியை தூக்கலாம் நீங்க வந்த. நான் இருக்கிறத மறந்துட்டு வந்துட்டியடா. என்ன மீறி என் தங்கச்சியை உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. பாக்கலாம்டா, பாக்குறேன். என்கிட்ட இனி இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. பெங்களூர்ல பெரிய கம்பெனி வச்சு ரன் பண்ணி எனக்கு நான் தான் ராஜான்னு இருந்தேன். நீங்க எல்லாம் வந்து என்ன ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டீங்க. இடே அதுக்கு உன் பேராசை காரணம். அந்த சித்தார்த்து சொன்னா எதுக்குடா சிவானிய கடத்தின? அதனால வந்த வேணாதானடா உனக்கு. அதுக்காக நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க, நான் மட்டும் ஒண்ணு இல்லாம இருக்கணுமா? இங்க பாரு ஜாக்கி, வேலை வெட்டி இல்லாம இருந்தப்பவே நான் ஒண்ணு இல்லாம ஆக்குனேன் உன்ன. இப்ப நான் டிசிபி. இப்ப கூட உன்னை நான் தூக்கி உள்ள போட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு ஆக்குவேன். ஆக்குடா ஆக்கு, எல்லாத்துக்கும் துணிச்சுதான் வந்திருக்கேன். நான் போய் கேஸ் போடுவியா? சொல்லு டிசிபி. ஏய் உன்னால இப்ப என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. இப்பவே உன் வீடு புகுந்தே உன் தங்கச்சியை கொல்ல பார்த்தேன்னு சொன்னா நான் உள்ளவே வரல. என் ஆள் உள்ள வந்தா எனக்காக ஒருத்தன் வந்து நிக்க வைப்பேன். கேஸ போட்டு பாக்குறியா? டேய் உன் வில்லத்தனம்லாம் ஓகே, நான் என் சரத்துக்கிட்டே போட்டி போடாத. இந்த அளவுக்கு நீ போட்டி போட்டு பேசுன அப்புறம் நீ வெளியவே வர முடியாத அளவுக்கு ஆயிடும். அதையும் பாக்கலாம்டா, பாக்கலாம். இப்போ நீங்க
அதோ அந்த பொண்ணு கூட வந்து நின்னு தடுக்காம இருந்திருந்தா அப்பவே குத்தி போட்டு போயிருப்பேன். கொல்ல விடாம முறைச்சு நின்னு நான் செத்தாலும் பரவாயில்ல, இந்தோக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் நின்னா பாத்தியா? அவளால மிஸ் ஆச்சுடா. ஆனா எல்லா நேரமும் இப்படியே இருக்காது, பாத்துக்கிறேன். பாக்கலாம்டா பாக்கலாம். நேருக்கு நேரம் மோதிட்டேல, இப்ப சொல்றேன் கேளு. இப்ப என் வீட்டுக்குள்ள வந்து அத்து மீறி என் தங்கச்சியை கொல்ல பார்த்த பாத்தியா? உன்னை மன்னிச்சு விடுறேன். இதோட நீ திருந்துகிட்டேனா நல்லது. நான் இதுக்கு மேல என் தங்கச்சி ஏதாவது பண்ணணும்னு நினைச்ச அடுத்து வாழ்நாள்ல நீ எதையுமே நினைச்சு பார்க்க முடியாது. போடா, இங்க இருந்து அப்படியே போயிடு. என்னடா தண்டிக்காம தப்பிக்க விடுற? தப்பிக்க விடலடா, திருந்த விடுறேன். திருப்புக்கெல்லாம் பெருசா தண்டனை கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா இதுக்கு மேலேயே நீ ஏதாவது பண்ணணும்னு நினைச்சு பாரு, அப்புறம் தெரியும். போடா போ. போறேன்டா போறேன். என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நினைச்சு என்ன வெளியே விடுற. நான் வந்துட்டேன்ல, இனி நீ உன் குடும்பமும் சரி இந்த சித்தார்த்தும் சரி கஷ்டப்படுவீங்கடா. என்னால கண்டிப்பா கஷ்டப்படுவீங்க. என்ன சரத்து போக விட்டுட்ட? எல்லாம் காரணமா தான். நம்ம வீட்டுக்கே வந்து சிந்துவை கொல்லணும்னு நினைச்சிட்டான்ல, ஏதாவது பண்ணணும்னு நினைச்சாலே கஷ்டப்படுவான். என்னமோடா, நம்ம லைஃப் கத்தி மேல நடக்கிற மாதிரியே ஆயிப்போச்சு. எங்கிட்ட இருந்தா நமக்காக வருவாங்களோ? ஒவ்வொருத்தனையும் சமாளிக்க ஃபேஸ் பண்ண இதுக்கே நமக்கு டைம் சரியா போகும் போல. நம்ம லைஃப நாம சந்தோஷமா வாழ முடியாதுடா. என்னடா பண்ண, என் வேலை அப்படி, நம்ம கம்பெனி பிசினஸ் அப்படி. இவ்வளவு பெரிய கம்பெனியா வளர்ந்து வரும்போது ஏகப்பட்ட எதிரி வரத்தாண்ட செய்வாங்க. இதுக்கெல்லாம் பயந்தா நம்ம வாழவே முடியாது. அதே நம்ம உண்மைதான். ஏய் சிந்தாமணி, சொல்லுடா. அப்பா அம்மா கிட்ட சொல்லிக்காத. வேணிக்கு எப்படி கையில அடிபட்டுச்சுன்னு கேட்டா அதை நான் பாத்துக்கிறேன். எல்லாம் பாப்பாடா எருமை. ஏமா ஏன் இந்த கடுப்பு? அடுப்பா எவ்வளவு கூலா ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கீங்க. இந்நேரம் வேணி மட்டும் இல்ல, நான் படுக்க வச்சு எல்லாம் சுத்தி உட்கார்ந்துட்டு இருந்திருப்பீங்கடா. ஏய் கிறுக்கு மாதிரி பேசாத. சிந்து, நிஜமாதான்டா. எவ்வளவோ அவன் சொல்லியும் வேணி வழியே விட மாட்டேன்டா. கொஞ்சம் பயந்து போய் நகண்டிருந்தா கூட சதக்குன்னு குத்தி சோழிய முடிச்சிருப்பான். ஏய் அதையே பேசாத, அதான் ஒண்ணும் ஆகலைல. ஏன்டா சொல்ல மாட்டீங்க? யமன் கிட்ட வரைக்கும் போயிட்டு வந்துட்டோம். லைட்டா தொட்டு கூட பாத்துட்டேன். இனி ஒரே இதை போக வச்சிடாதீங்கடா. ஏய் சிந்தாமணி பயப்படாதடி, அதான் நான் இருக்கேன்ல. அதான்டா பயமா இருக்கு. வேணி வலி ரொம்ப இருக்கா? ஹாஸ்பிட்டல் போலாமா? இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல, லேசாதான் இருக்கு, நான் பாத்துக்கிறேன். இல்ல வேணி, காயம் கொஞ்சம் ஆழமா தான் இருக்கு. ரெட்டு வேற ரொம்ப போயிடுச்சு. வா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம். இல்ல ஜீவானா, நீ இப்பவே 10 தாண்டிடுச்சு. இனிமேல் எதுக்கு? ரொம்ப வலி இருந்தா சொல்றேன், நாளைக்கு கூட போய்க்கலாம். ஜீவா, நாளைக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடு. கத்தி பட்டது, இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டாதான் சரியாகும். அது மாதிரி கொஞ்சம் ஆழமான காயம்தான். சரிடா, நான் பாத்துக்கிறேன். சரி வா ரூமுக்கு போலாம். இங்கே இருந்தா லைட் எரியுது, சவுண்ட் கேக்குதுன்னு கண்டிப்பா அத்தை வந்து என்ன இதுன்னு கேட்பாங்க. மார்னிங் வந்து பேசிக்கலாம். ஏனா மார்னிங்கா? நானே ஏண்டி உனக்கு என்ன? என்னால ஏன் ரூம்ல போய் தனியா படுக்க முடியாது? ஏய் உன்னை யாரு தனியா படுக்க சொன்னா? எனக்கு இவ்வளவு பெரிய காயமா இருக்கு. வேணி கூட துணைக்கு இங்கே படுத்துக்கோ. என்ன வேணியோட துணைக்கா? ஏய் ஜீவா எருமை, எனக்கு துணைக்கு ஆள் வேணும்னு கேக்குறேன். நீ வேணியோட துணைக்கு பேசிட்டு இருக்க. சிந்து பயப்படாத, நான் இருக்கேன்ல. இன்னைக்கு வேணா நம்ம 2 பேரும் இங்கே படுத்துக்கலாம். நீ நைட்டு கூப்பிட்டோன்னே எழுந்துருவேல. இந்த சரத்து மாடு மாதிரி கொரட்டை விட்டு தூங்க மாட்டியே. இவ தங்கச்சியா பிறந்ததுக்கு நம்மள எவ்வளவு டேமேஜ் பண்ணணுமோ அவ்வளவு பண்றாடா. அதுக்கு பேர் தாண்டா தங்கச்சி. சரிதான். அதெல்லாம் உடனே எழுந்துருவேன். அப்ப ஓகே, உனக்கு ஒண்ணும் சிரமம் இல்லையே? அதெல்லாம் ஒண்ணே இல்ல. அப்ப நான் தூக்கம் வருது, தூங்கலாமா? அவ்வளவுதான். அவளோட வீரப்பு பேச்செல்லாம் தூங்குறதுக்கு சாப்பிடறதுக்கு மட்டும் செல்லாதுடா. ஆமா ஆமா தூங்கலாம் சிந்து. குடு இந்த பாக்ஸ நான் அங்க வச்சுட்டு வரேன். ஏய் தடிமாடுகளா, எழுந்து வெளியே போங்க. ஐயோ அம்மா, யாராவது வாங்கன்னு கத்திக்கிட்டு இருக்கோம். அப்பெல்லாம் வராம கரெக்டா கத்தி வயித்துக்கிட்ட வரும்போது வராங்க. உங்களோட இம்சைகடா, ஹீரோயிஸ்க்கு அளவில்லாம போச்சு. டேய் ஜீவா, இங்க இருந்தோம் நம்மள மட்டும் இல்ல நம்மளோட கேரக்டரே டேமேஜ் பண்ணிடுவா. வா கிளம்பிடலாம். இதோ நான் அப்பவே கிளம்பிட்டேனே. ஏய் சீக்கிரம் போய் தூங்குடா. குட் நைட், காலையில பார்க்கலாம். இரு நானும் வரேன். ஏய் வேணி, என் ரூம்ல போய் என்னோட தலகாணி பெட்ஷீட்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி சிந்து. என்னாச்சு? ஒன்னும் இல்ல, தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா நீ அடுத்த ஆள் கிடையாது. ஆனாலும் இது ரொம்ப சீரியஸான விஷயம் தான். என் தங்கச்சி சும்மா விளையாட்ட பேசிட்டு போறா. ஆனா உண்மை, நீ இல்லாட்டி நேரம். ஏய் சிந்து இப்ப வந்துருவா. நீ படுத்து தூங்கு. காலையில நான் உன்கிட்ட பேசுறேன். காலையில ஹாஸ்பிட்டலும் கூட்டிட்டு போறேன். அப்புறம் என்ன சந்தோஷமான விஷயம்? நாளைக்கு சொல்றேன். குட் நைட். குட் நைட் சரத்து. கை ரொம்ப வலிச்சதுன்னா எனக்கு கால் பண்ணு, நான் வரேன். அதான் சிந்து இருக்காள, பாத்துக்கிறேன். ஐயோடா, அப்படியெல்லாம் அவ பெரிய மனுஷி கிடையாது. நீ கூப்பிட்டோன்னா அவ எழுந்து என்னன்னு கேட்க. குழந்தைய விட ரொம்ப மோசமா தூங்குவா. அவளை எழுப்பணும்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகும். நீ எனக்கு போன் பண்ணு, நான் வரேன். சரி.
இப்போ ஓகே தானே? ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிந்து வந்துட்டா, படுத்துவங்க, காலையில பார்க்கலாம். சரிம்மா, சரி சரி, நீ கவனமா இரு. ஓகேண்ணா. அண்ணா, அண்ணி என்ன பண்றாங்க? அண்ணி ரூம்ல இருக்காமா, நான் ஹால்ல உட்காந்துருக்கேன். அண்ணிய கூப்பிடவா? இல்லண்ணா, காலங்காத்தால அண்ணி தூங்கிட்டு இருந்தாலும் இருப்பாங்க. நான் அப்புறமேல் பேசுறேன். சரி சிந்து. சிந்து, எங்க போனாலும் யாரு கூடயாவது போ, தனியா எங்கேயும் போகாத, புரிஞ்சதா? சரிண்ணா. சரிம்மா, வச்சிட்டுமா? ஓகேண்ணா, பாய். பாய்மா. என்ன நடக்குது? சிந்துவ கொல்ல ஆளா? ஷோ, இந்த சரத் எதுக்கு அவனை வெளியே விட்டான்? நம்ம தங்கச்சிக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சும் சரத்துக்கு கால் பண்ணலாம். ஹலோ. என்னடா ஹலோ, என்ன பண்ணிட்டு இருக்க? திரு, நீயா? என்னடா காலங்காத்தாலே போன் பண்ணிருக்க? காலங்காத்தாலேவா? டேய், இன்னுமா தூங்கிட்டு இருக்க? நீ என்ன அதுக்குள்ளேயுமா எழுந்துட்ட? ஏய், அங்க என்ன நடந்துட்டு இருக்கு? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன நடக்குது? ஏய், தூக்கத்துல இருந்து முழிடா. ஐயய்ய, அடிக்கிற குளிருக்கு எழுந்திருக்க முடியல. நீ ஓட்டி குளிருக்கு எதுக்குடா எழுந்து உட்காந்து பேசிட்டு இருக்க? பேசாம பெட்ஷீட்டை பொருத்தி தூங்கு. தூங்கவா? சரத்து, என்னடா நேத்து நைட் என்ன நடந்துச்சு? நைட்டு? சொல்லுடா, என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சுன்னா என்ன கேக்குற? எவன்டா அது நம்ம சிந்துவை கொலை பண்ண வந்தது? உனக்கு இப்ப தெரியும்? அட பாவி, விடிஞ்சிருச்சா விடியலையடா? விடிய முன்ன நைட்டு நடந்த விஷயத்த கேக்குற? இது ஒருவேளை இந்த மாதிரி இருக்குமோ? டேய் சரத்து, சொல்லு திரு. என்னடா கேட்கவே கஷ்டமா இருக்கு. வேணி இல்லாட்டி இந்நேரம் நம்ம வீட்டுக்குள்ள ஆள் வர்ற அளவுக்கு என்னடா நடக்குது? போலீஸ்காரனா இருந்துட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? தூங்கிட்டு இருக்கேன். சரத்து, விளையாடாத. இந்த கால் பண்ணி சொன்னதும் டேய் ஒரு மாதிரி படபடப்பா இருக்குடா. நினைச்சேன் இந்த சிந்து கழுதை தான் உன்கிட்ட சொல்லிருப்பானு. இந்த மாதிரி சொல்லணும்னா மட்டும் அலாரம் வச்சு காலையில 5 மணிக்கே எழுந்து பேசியிருப்பாளே. சரத்து, விளையாடாத. எனக்கு என்னமோ ரொம்ப கஷ்டமா இருக்குடா. ஊருக்கு வந்துடலாமான்னு தோணுது. ஏய் லூசு, லூசு மாதிரி பேசாத. இதுக்கெல்லாம் பயந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. ஏய், அவன் தான் நம்ம தங்கச்சியை கொல்ல வந்திருக்கான். பிறகு எதுக்காக அவனை வெளியே விட்ட? ஊக்கி அப்படியே உள்ள போட வேண்டியதானே? டேய், தூக்கி உள்ள போட தெரியாமையா வெளியே விட்டதுக்கு காரணம் இருக்குடா. என்ன காரணம்? இங்க பாரு, இனி இந்த மாதிரி நடக்காது, நான் பாத்துக்கிறேன். என்னடா அசால்ட்டா பேசுற? அண்ணி என்ன பண்றாங்க? இப்ப இது ரொம்ப அவசியமா? திரு, புரிஞ்சுக்கோ, என் அண்ணிய பாத்துக்கோ. இங்க பாரு, அந்த ஜாக்கியால ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன பண்ணாலும் சரி, இல்ல பிளான் போட்டாலும் சரி, எனக்கு தெரியாம எதுவும் நடக்காது. அவனை சும்மாலாம் நான் வெளியே விடல. எல்லாம் காரணமா தான். என்னென்னமோ சொல்ற, எனக்கு ஒன்னும் புரியல. டேய், நான் பாத்துக்கிறேன்டா. என்ன, சிந்து கொஞ்சம் பயந்துட்டா, அதனாலதான் உன்கிட்ட காலையிலே போன் பண்ணி சொல்லிருப்பா. அவகிட்ட வீட்டுல யார்கிட்டயும் சொல்லாதன்னு சொல்லிட்டேன். அதான் மாடு உனக்கு போன் பண்ணிருக்கா. ஏன்டா, ஏன் அப்பா அம்மா யாருக்கும் தெரிய வேண்டான்ட்ட? ஏய், இது பிசினஸ் எதிரிடா. ஏற்கனவே உனக்கு அப்பாவை பத்தி தெரியும்ல. இந்த மாதிரி பிசினஸ் எதிரினால நம்ம பிள்ளைகளுக்கு என்னமோ ஏதோன்னு பயந்துகிட்டே இருப்பாங்க. இப்ப வீடு வரைக்கும் வந்திருக்கான், அதுவும் சிந்துவ அப்படிங்கும் போது அடுத்த அப்பாவோட நிம்மதி போயிடும்டா. அவங்களால நிம்மதியா தூங்க கூட முடியாது, சாப்பிட முடியாது. இதத்தான் யோசித்துக்கிட்டே இருப்பாங்க. அதனாலதான் யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். நான் பாத்துக்கிறேன். சரி, ஓகேடா. அப்புறம் வேணிய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ. இல்ல நான் கிளம்பணும்னா சொல்லு, நான் பார்த்து வாரேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஒழுங்கு அண்ணிய பாத்துக்கோ. அவங்க இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆக்கிட்டு வராங்க. இங்கிட்ட அங்கிட்ட அலைய விட்டு அவங்கள கஷ்டப்படுத்தாத. என்னவும் புரியுதா? சரிடா, ஏதாவது ஒண்ணுன்னா உடனே கால் பண்ணு. அண்ணன் ஒருத்தங்க இருக்கிறதா மறந்துடாதீங்க. ஏய் திரு. சரி, ஓகே, பாத்துக்கோ. எப்பா சாமி, ரொம்ப கஷ்டப்படாத. நாங்க எல்லாம் ஹாப்பி தான். சரி, ஓகேடா. சரி, அண்ணிய கேட்டேன்னு சொல்லு. சொல்றேன்டா. வச்சிரவா? பை. இந்த பசுபதி தான் இம்சை பண்ணானா? அடுத்து ஜாக்கி வேற. அதுவும் சுத்தி சுத்தி சிந்து வேணி. இப்படி எப்படியோ பிரச்சனை வந்து எங்கிட்டோ போய் கடைசியில சிந்து வேணின்னு வந்து நிக்குது. சரி, ஓகே. சிந்து ரொம்ப பயந்துருக்கா. அதனாலதான் காலையில திருவுக்கு போன் போட்டு கழுத எல்லாத்தையும் சொல்லியிருக்கு. சரி, ஓகே. எழுந்து குளிச்சுட்டு சிந்துவை பார்த்துட்டு வேணிய போய் பார்க்கணும். நைட் எல்லாம் தூங்கினாலா இல்ல கைவலி ரொம்ப இருந்ததான்னு தெரியல. சீக்கிரம் குளிச்சுட்டு போய் பார்க்கலாம். பார்த்துட்டு வேணிய கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போனோம். டியூட்டிக்கு இன்னும் கொஞ்சம் லேட்டா போக வேண்டியதான். சுப்பிரமணி கிட்ட சொல்லி பசுபதியை லாக்அப்லயே போட சொல்லணும். போய் என்ன ஏதுன்னு பாத்துக்கலாம். தூரமா வந்து இருந்துட்டு குடும்பத்தை பக்கத்துல இருந்து பார்க்காம இருக்கிறது கஷ்டமா தான் இருக்கு. சரி, ஓகே. சரத்து இருந்து பாத்துக்கிறேன்னு சொல்றான்ல, பாத்துக்கலாம். வாசுகி,
குட் மார்னிங்க. குட் மார்னிங்மா. நீ எப்போ வந்த? சரத்துக்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது வந்தேன். ஓ கேட்டியா? என்ன சொல்றதுனே தெரியல. சிந்துவ போய் எப்படிதான் இப்படி மனசு வருதோ? என்னங்க, நான் வேணா ஒண்ணு சொல்லவா? என்னம்மா? எனக்கும் இப்ப 20 நாளைக்கு மேல ஆயிடுச்சு. வாங்கங்க, ஊருக்கு போலாம். வாசுகி என்ன சொல்ற? ஆமாங்க, எனக்கும் கஷ்டமா இருக்கு. நம்ம குடும்பத்தோட சேர்ந்து இருக்காம இப்படி தனியா இருக்கிறது. நான் மேனேஜ் பண்ணிக்குவேங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. நீங்களே பாக்குறீங்கல்ல, நல்லா தானே இருக்கேன். பேசாம இரு. என்னங்க, நான் சொல்றத கேளுங்க. இப்போ இங்க வந்து எத்தனை மாசம் ஆச்சு? என் படிப்புன்னு சொல்லி எல்லாரும் அமைதியா இருக்காங்க. ஆனா இங்க அது படிச்சிட்டு தானே இருக்க. இன்னும் எக்ஸாம் இருக்கு. முடிஞ்சதுன்னா உன்னோட கோர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடும். சர்டிபிகேட் வாங்கிட்டு போயிடலாம். அடுத்து ட்ரைனிங் போனேனா சொந்தமா கிளினிக்கே வச்சிடலாம். என்னங்க, அதெல்லாம் வேண்டாம். என்ன வேண்டாங்கிற? எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. உங்களுக்கு மனைவியா உங்க வீட்டுக்கு நல்ல மருமகளா இருந்தா போதும். அதை விடுங்க, அது அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப வாங்கங்க, ஊருக்கு போலாம். என்ன நீ சீரியஸா கேட்டுட்டு இருக்க? ஏங்க? அதெல்லாம் சரத்து பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டான். இருந்தாலும் நாம பக்கத்துல. நான் ஏற்கனவே சொன்னதுதான். அங்க ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் ஆறுதலா மொத்த குடும்பமும் இருக்காங்க. ஒரு ஆள் போனா எல்லாரும் சேர்ந்து பாத்துக்குவாங்க. ஆனா உனக்கு இங்க நான் மட்டும்தான் இருக்கேன். அதனால இன்னொரு 2 மாசம் தானே. இப்போ பாரு, பாத்துருக்க கடை நாள் ஓடிருச்சு. இன்னொரு 10 நாள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் காலேஜ் போக, எக்ஸாம் எழுத, அப்படியே கொஞ்சம் ஊரை சுத்திட்டு இன்னும் 1 மாசம் 1.5 மாசம் கழிச்சு அப்படியே கிளம்புவோம். என்னங்க வாசுகி, நான் முடிவு எடுத்ததுதான். இல்ல, இப்ப கூட நீங்க யோசிச்சீங்க இந்த மாதிரி கஷ்டப்படுற நேரம் நம்ம அங்க இல்லாம இருக்கோமேனு. எனக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுக்காதீங்க. எனக்காக நீங்க இவ்வளவு தூரம் பார்த்ததே போதும். ப்ளீஸ்ங்க, வாங்க போலாம். நீ பேசாம இரு. என்னங்க? பேசாதன்னு சொன்னேன். எதுக்கா? என்ன நீ என் மனச மாத்திட்டு இருக்க? மனசு மாறுதா? நீ அதனால பேசாம இரு. அப்ப நான் திரும்ப திரும்ப கேட்பேன். வாங்கங்க. என்னங்க? எனக்கும் அத்தையை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. அப்புறம் சிந்து, அப்புறம் மதி வளைகாப்புங்க. ரொம்ப நாளாச்சுங்க ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணி. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் சாப்பாடு வேற சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. என்ன? ஆமாங்க, அதுவும் வளைகாப்பு சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும். 7 வகை சாப்பாடு. என்னங்க, வாங்கங்க, இப்பவே கிளம்பலாம். நானும் குளிச்சிட்டேன். நீங்க மட்டும் போங்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க. ட்ரெயின் டிக்கெட் கூட புக் பண்ணனும் அவசியம் இல்ல. நம்ம வர ட்ரெயின்ல பார்த்து அப்படியே போய்க்கலாம். வர ட்ரெயின்ல பார்த்து அப்படியே எங்க போலாம்? நம்ம ஊருக்குங்க. வர ட்ரெயின்ல பார்த்து போனா எந்த ஊருக்கு போகுதோ அங்கதான் போக முடியும். பரவாயில்ல, நம்ம ஊரை பார்த்து போலாம். வாசுகி, என்னங்க மனசு மாறுதுன்னு சொன்னீங்கல்ல, வாங்கங்க அப்படியே கிளம்பிடலாம். யோசிக்காதீங்க. அப்புறம் சொன்னீங்கல்ல வினோனா சேஷா, பாவங்க வினோனா நம்ம கிட்டே குப்பை கொட்டிட்டு இருப்பாங்களா? குப்பையா? அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை வேண்டாமா? வினோனாவையும் கிளம்ப சொல்லலாம். எல்லாரும் அங்க போயிடலாங்க. ஜாலியா இருக்கும். மதியோட வளைகாப்பு, அப்புறம் மதிக்கு குழந்தை பிறக்கிறது. என்னங்க, எனக்கும் குழந்தைய தூக்கணும் கொஞ்சணும்னு ஆசையா இருக்குங்க. ப்ளீஸுங்க, போலாம். போதும் யோசிச்சது. வாங்க, நான் எல்லாத்தையும் பேக் பண்றேன். அப்படியே கிளம்புவோமா? சரியா? ஐயோ, எப்படி சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. லவ் யூங்க. சரி, நான் எல்லாத்தையும் பேக் பண்றேன். நீ வினோனாக்கு கால் பண்ணி கிளம்ப சொல்லுங்க. அப்புறம் என்னங்க, ட்ரெயின் எப்போன்னு பாத்துருங்க. அப்புறம் அது அவ்வளவுதானாங்க? அவ்வளவுதாமா. சரிங்க, நான் போய் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். அம்மா வாசுகி. என்னங்க? வீட்டுக்கு போனதும் அப்பா படிப்பெல்லாம் முடிஞ்சிருச்சா, சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்தீங்களான்னு கேட்பாங்க. அதுக்கு என்னம்மா பண்ணலாம்? அச்சச்சோ, ஆமாங்க. என்னங்க பண்ணலாம்? இப்படி பண்ணலாமா? என்னங்க? காலேஜ்ல இருந்து சர்டிபிகேட்ட கொரியர் பண்றேன்னு சொல்லிருக்காங்கன்னு சொல்லிடலாமா? வாவ், சூப்பர்ங்க. அப்படியே சொல்லிடலாம். அடிச்சேனா? என்னங்க? இன்னும் எக்ஸாமே கம்ப்ளீட் பண்ணல, அதுங்க சர்டிபிகேட் கொரியர்ல வரும். அப்ப நான் என்னங்க பண்றது? வாசுகி, நீ இவ்வளவு சந்தோஷப்படுற எனக்கு புரியுது. உன் சந்தோஷத்தை பார்க்கும்போதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இப்ப எல்லாம் ஓகேமா. ஹாஸ்பிட்டல் என்ன சொன்னாங்க? இன்னும் 3 மாசத்துக்கு கரெக்டா டேப்லெட் எடுத்துக்கணும், செக்அப்க்கு போகணும். அதெல்லாம் அங்க போய் சரி வராதுமா. என்னங்க? ப்ளீஸ்மா, எனக்கு இது மாட்டேன்னு சொல்ல கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் எனக்கு நீ முக்கியம். என்னங்க, அப்ப நான் கூட்டு போலையா? சரி, ஓகே. வாசுகி, புரியுதுங்க. நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். நீங்க எப்ப கிளம்ப சொல்றீங்களோ அப்பவே கிளம்பலாம். கோபமா? அதெல்லாம் இல்ல, கொஞ்சம் லைட்டா இருக்கு. சிரிக்காதீங்க. இங்க பாரு, திரும்பவும் சொல்றேன், உன்னை பாத்துக்க இங்க நான் மட்டும்தான் இருக்கேன். கொஞ்சம் சரியாகட்டும், நார்மல் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம வீடுதான். நம்ம வீட்டுல இருந்து உன்னை பிரிக்கவே மாட்டேன். சரிங்க.
உனக்கு இங்கே இருக்க போர் அடிக்கலாம் ஒரு 10 நாள் தான், கொஞ்சம் பொறுத்துக்கோ. அப்புறம் டெய்லி இங்க ஊர் சுத்துறதுதான் உன்னோட என்டர்டைன்மெண்ட்டுக்கு நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன், ஓகேவா? ம், என்ன சரி. இங்க பாரு, கல்யாணம் முடிச்சு ஃபர்ஸ்ட் டைம் இப்படி தனியா வந்திருக்கோம், இதெல்லாம் இப்பவே யூஸ்ஃபுல் ஆக்கிக்கணும். யூஸ்ஃபுல்லா? ஆமா, அடுத்து இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் கிடைக்காது. என்ன சான்ஸ்? தனியா இந்த மாதிரி சுத்துறதான். என்னங்க? இங்க பாரு, என்னதான் குடும்பத்தோட கூட்டமா சுத்தினாலும் இந்த மாதிரி தனியா சுத்துறதும் ஒரு ஜாலி தான், ஓகேவா? உங்க மனச மாத்தி ஊருக்கு கூட்டிட்டு போயிடலான்னு பார்த்தேன். ஆனா நீங்க தான் ஜெயிக்கிறீங்க, என் மனச மாத்திடுறீங்க. ஜெயிக்கிறது தோக்குறதுலாம் இல்ல, சீக்கிரம் ஊருக்கு போலாம், ஓகேவா? ம், எதுக்காக காலையில இவ்வளவு சீக்கிரம் எழுந்து குளிக்கிற? குளிரலையா? ஹீட்டர் தானங்க. ஹீட்ருனாலும் இப்ப குளிச்சு கிளம்பி கலெக்டர் ஆபீஸ்ல போய் கையெழுத்து போட போறியா? ஏங்க எப்படி கேக்குறீங்க? நான் சிந்து கால் பண்ணான்னு எழுந்தேன், உனக்கு என்ன, பேசாம தூங்க வேண்டியதானே? அது ஒண்ணும் இல்லங்க, நீங்க எழுந்தது ரொம்ப மணி ஆயிடுச்சு போல நினைச்சு அப்படியே போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். சரிதான், சரி வெயிட் பண்ண, காஃபி போட்டு கொண்டு வரேன். நானும் வரேன். சரி வா. ம், என்னடி பண்ணி வச்சிருக்க? சரி, கைய கட் பண்ணிக்கிட்ட, சொல்ல வேண்டாமா? அதானே வேணி, நைட் ஃபுல்லா அப்படி வேதனையோடயா இருந்த? இல்ல சுபா, சிந்து மருந்து போட்டு விட்டா, அதுலே ஓகே, வலி குறைஞ்சிருச்சு. ஏ வேணி, எவ்வளவு ஆழமா வெட்டி இருக்கு பாரு, உன் முகத்திலே தெரியுது உனக்கு எவ்வளவு வலி இருக்குன்னு. ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நாங்க யாராவது ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருப்போம்ல. இல்ல, ஹாஸ்பிட்டல் போகணும்னு தோணல. சரிடி, எங்க கிட்டயாவது சொல்ல வேண்டாமா? இல்லம்மா, எனக்கு ஒன்னும் அது பெரிய பிரச்சனையா தெரியல. என்னடி, பிறகு எதுக்கு நாங்கெல்லாம் இருக்கோம்? எது ஒண்ணுனா எங்க கிட்ட சொல்லணுமா வேண்டாமா? நல்லா கைய கட் பண்ணிட்டு நீங்களா மருந்த போட்டு நீங்களா படுத்து தூங்கியாச்சு. அடியே சிந்து, அவ தான் சொல்ல வேண்டாம்னு சொன்னா, நீயும் ஏண்டி சொல்லாம இருந்த? அம்மா, அது சரத் தாமா சொல்ல வேண்டாம்னு சொன்னா. ஏய் சிந்து, என்னது சரத் சொன்னானா? இல்ல இல்ல, வேணி சொன்னா. அவ சொன்னா நீயும் சொல்ல மாட்ட. வைஷாமா, நீங்க எல்லாரும் தூங்கிட்டீங்க, அதனாலதான் சொல்லல. அக்கா சரி விடுங்க, வேணிய முத ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம். வேணி, காலையிலயாவது ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம். சொல்லாம நீ நாட்டுக்கு வேலை பார்த்து இப்ப பாரு, திரும்பவும் அதுல இருந்து ரத்தம் வருது. அதானடி, காலையில உன்னை யாரடி வேலை பார்க்க சொன்னா? இல்லம்மா, அது இதுன்னு. இங்க பாரு, நீ சொல்றதுக்கெல்லாம் சரி சரின்னா கேட்க மாட்டேன். இப்படி எல்லாம் பண்ணா நான் திட்டதான் செய்வேன், புரியுதா? என்னடி பாக்குற? நீங்க இவ்வளவு அக்கறையா திட்டும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இருக்கும்டி. சரி சரி. டேய் சக்தி, நீ எப்போ ஆபீஸ் போனோம்? என்ன வைஷோமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்புவேன். முக்கியமான வேலையாடா? ஆமாமா, என்னமா? இல்லடா, வேணிய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம். அத்தை, நானும் சக்தியான சேர்ந்து கூட்டிட்டு போறோம். எதுக்குமா? அப்படியே ஜாலியா ரவுண்ட் அடிச்ச மாதிரி இருக்கும்ல, வாடா போலாம். கொன்னே போடுவேன், ஆபீஸ்ல வேலை இருக்கு. என்ன வீட்லயா வேலை இருக்கும்? வாடா. என்ன சக்தி? அத்தை, அது ஒண்ணும் இல்ல, என்னையும் கூப்பிடுறான். ஏய். ஆமாத்த, தனியா, அதுவும் ஹாஸ்பிட்டல்ல. அதான் அத்தை, என்னையும் வாரியான்னு சக்தி கூப்பிடுறாங்க. அத்தை, நானும் கூட போயிட்டு வரவா? ஐயோ, சரத்து கூட்டிட்டு போறேன்னு சொன்னா, சக்தி கூட. இந்த சரத் என்ன பண்றான்? என்னமா தூங்குறான்? அது எப்பவும் கரெக்டா டைமிங்க்கு தான் வரும். எது? அதான் என் அண்ணன்காரன் சரத்து. சரிதான், வெயிட் பண்ணு. சரத்து கூட போகணும்னு தானே ஆசை? ஐய, அப்படிலாம் இல்ல. இல்லையா? அப்புறம் சக்தி கூடயே போறியா? இல்ல. இப்படியும் சரத் யாரையும் கூட்டு போக விட மாட்டான், அவன் தான் கூட்டிட்டு போவான். அதனால நீ தைரியமாவே இரு. சரி சிந்து. ரெண்டு பேரும் போயிட்டு வரீங்களா? ஆமாட்ட. சரி சரி சரி, வாங்க சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புங்க. மா, டாக்டர்ஸ் எல்லாம் வர 9:10 ஆகும், நான் ஆபீஸ் போகணுமா? டேய், ஒரு 1/2 hour டைம் ஒதுக்குடா. என்னங்க காணாங்க தலை பஞ்சாயத்து? மரகதம், இங்க பாரு. நீ கைய. ஐயே, என்னடி ஆச்சு? மரகதம், எல்லாம் உன் மருமக செஞ்ச வேலை. நான் மருமகளா? சிந்து என்ன செஞ்சா? ஆப்பிள் கட் பண்ண தெரியலையா, அதனால வேணிய கட் பண்ண சொல்லிருக்கா. அவ அதுக்கு மேல ஆப்பிள கட் பண்றேன்னு எப்படி கைய கட் பண்ணிருக்கா பாரு. ஐயே, என்னங்கடி இது? அதுவா ஆப்பிள் ஏதாவது கட் பண்ணா விரல்ல தான காயப்படும். இது என்ன இங்க? ஐயோ, அத்தை சந்தேகப்படுறாங்களே. எனக்கும் இதே சந்தேகம் தான். பழமா இருந்தாலும் சரி, காய் கட் பண்ணாலும் சரி, விரல்ல காயப்படும். ஓகே, அது எப்படி கையில, அதுவும் இந்த இடத்துல காயப்படும்? என்ன பண்றது தெரியலையே. அம்மா, இதெல்லாம் ஒரு டவுட்டா? நானும் ஒரு தடவை இப்படி தான் கட் பண்ணிருக்கேன். அந்த கனி, நீ பழத்தை கட் பண்றேன்னு உன் முகத்துல கூட கோடு போடலாம், ஏன்னா உனக்கு பழக்கம் வழக்கம் இல்ல. ஆனா வேணி அப்படி இல்ல. இல்ல, எனக்கும் கத்திட்டு கட் பண்ண சரியா வராது. அப்படியா?
அதுவும் நைட் நேரமா கொஞ்சம் தூக்க சொக்கல இருந்தேனா அதான் பார்க்காம நல்லா பார்க்காம நரம்ப கட் பண்ணிருந்தானே என்ன ஆகுறது என்னம்மா இப்படி விளையாட்டு பிள்ளையா இருக்க சாரிமா சரி எதுக்கு நின்னு பேசிட்டு வாங்க ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம் என்ன மறக்கதான் சொல்ற? ஆமா கூட்டிட்டு போவோமா? நான் கூட்டிட்டு போறேன் நீ அம்மா என்னடி நானும் சக்தியும் நீயும் சக்தியும் கூட்டிட்டு போலான்னு பார்த்தோம் அடியே அவனுக்கு வேலை இருக்கும் வேலைக்கு போட்டோம் நான் பாத்துக்கிறேன் அதனி அண்ணன் கோவிலுக்கு தானே போயிருக்காங்க ஆமா மறக்கதான். அண்ணன் வந்ததும் பாத்துக்கோங்க அப்புறம் மதி இருக்கா நீங்க கூட இருந்து பாத்துக்கணும் நான் சும்மா தானே இருக்கேன் நான் வேணிய கூட்டிட்டு போயிட்டு வரேன் சரி மறக்கதான். கரெக்டா எண்டிங்ல தான் அந்த மாடு வரும் எல்லாம் பேசி முடிச்சு இடத்த காலி பண்ணுவாங்க இவன் வந்து நிப்பான் பாரு சிந்து இப்ப என்ன பண்ண தெரியலையே என்னடா இது குடும்பமே கூடி நிக்கிறாங்க வேணி மட்டும் ரூம்ல இருப்பா பார்த்து பேசிட்டு அப்புறம் அம்மாட்ட சொல்லிட்டு கூட்டிட்டு போலான்னு பார்த்தா இங்க என்ன மாநாடு டேய் சரத்து வாடா சரத்து வந்துட்டியா? வந்துட்டேன் வைஷமா என்னாச்சு இங்க பாரா வேணி கைய பாரு வேணி கையா என்னாச்சு இல்ல உன் தங்கச்சி பண்ண வேலை. ஐயோ என்ன சொன்னாங்கன்னு தெரியலையே என்னடா முழிக்கிற? என்னமாச்சு சரத்து ஒன்னும் ஆகல ஆப்பிள் கட் பண்ணும்போது கைய கட் பண்ணிக்கிட்டா ஆப்பிள் கட் பண்ணும்போது கையா இன்னும் கொஞ்சம் கூட லாஜிக் இல்லாம இருக்கு சிந்தாமணி இது உன் வேலையா டேய் இல்ல கை இல்ல கட் ஆகும் கட் பண்ணா தெரியாம கட் பண்ணா கட் ஆகும் என்னடா புலம்புற அது ஒண்ணு இல்ல அத்த ப்ரிப்பேர் பண்ணாம விட்டுட்டோம் ரிப்பேர் பண்ணாமையா இல்ல அது சரி அப்பா எங்க கோவிலுக்கு போயிருக்காங்கடா. வீரானா அவன் ரூம்ல ஒர்க் பார்த்துட்டு இருப்பான். ஜீவா எங்க டேய் இப்ப எதுக்குடா பேச்ச மாத்துற அப்ப சாமி நீ இங்கதான் இருக்கியா அடுத்து ஒன்னதான் கேட்போன்னு பார்த்தேன் கேட்காத நான் ஏற்கனவே என்ட்ரி ஆயிட்டேன் ரொம்ப சந்தோஷம் சரி வேணி அம்மா நீ கிளம்பு வா நான் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறேன் சரிங்கம்மா என்னது வேணிய ஹாஸ்பிட்டலுக்கு ஐயோ நான் வேற ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோன்னு ஏகப்பட்ட பிளான் வச்சிருக்கேனே சொதப்புதே நான் என்ன பண்ண அத்த என்ன சரத்து நான் வேணிய கூட்டிட்டு நான் போறேன் நீ எதுக்குடா நான் வெட்டியா தானே இருக்கேன் இல்ல அத்த பாத்தியா எண்டிங்ல வந்து சமாளிக்கிறான் சிரிக்கிற சிந்து சரிதான் என்ன சரத்து டியூட்டிக்கு போலையா? இல்லம்மா நான் சொன்னேல ஒரு விஷயம் அதான் வேணிய கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல நான் போய் பார்த்துட்டு அப்படியே நான் கூட்டிட்டு வரேம்மா ஓ சரிடா. ஏண்டா சரத்து 2-3 நாளா நானும் சொல்ல போறேங்கிற இன்னும் சொன்ன பாடு இல்ல. ஆமா இந்நேரம் 3 நாள்ல லவ் கூட சொல்லிருக்கலாம் அத்த இல்லடா அவ்வளோ டைம் இருக்கு ஆனா உனக்கு ஒரு சின்ன விஷயத்த சொல்ல முடியல இன்னைக்கு சொல்லிடுறேன் அத்த என்ன விஷயம் நீ அவனுக்கு மேல என்னமா குடும்பத்துல உள்ள எல்லாருக்கும் தெரியும் கருப்பி உள்பட கருப்பிக்குமா ஆனா உனக்கு மட்டும் தெரியாது ஆனா அது நீ சம்பந்தப்பட்ட விஷயம் என்னமா அது இனி நான் சொல்லிட்டா நல்லாவா இருக்கும் ஏய் மரகதம் சும்மா இரு. ஆமா சரத்தே சொல்லட்டும். என்னது வா போலாம் அது போயிட்டு வாமா. சரிங்கம்மா டேய் சாப்பிட்டுட்டு கூட்டிட்டு போ. இல்லம்மா டாக்டர்ஸ் வர ஒரு 9:10 ஆகும் அதுங்களும் கோவிலுக்கு எங்கேயாவது கூட்டிட்டு போயிட்டு சாப்பாடு ஏதாவது வாங்கி கொடுத்துறேன் சரிடா சரி பார்த்து கூட்டிட்டு போனா. சரிங்கம்மா எருமை காட்டெருமை ஏன் நாம 2 பேரும் ஜாலியா சுத்தலாம்னு பார்த்தேன் ஐயோ ஏன் கண்ணி இன்னைக்கு ஒன்ன வெளியே கூட்டிட்டு போறேன் நிஜமாவா பார்க்க போலாமா சரி ஈவினிங் சீக்கிரம் வரேன் கிளம்பிரு ஐயோ என் காட்டெருமடா தங்கம் தங்கமா ஐயா தங்கம் இல்ல நீ கருப்பா இருக்க வைரம் வைரமா ஆமாண்டா வைரம் கருப்பு கலர்ல தான் இருக்கும் நீ கருப்பு வைரம் சரிதான் சரி வா சாப்பிட்டு ஆபீஸ் கிளம்பு ஈவினிங் சீக்கிரம் வா சரிம்மா வா போலாம் சரிடா சரி வா சாலா நம்ம டிஃபன் ரெடி பண்ணலாம். இல்லையா கொஞ்ச நேரத்துல ஆபீஸ் கிளம்பிடுவாங்க அப்படியே சாப்பிட்டு கிளம்புவாங்க. சரிக்கா வாங்க நீ நானும் கூட வரேன் வா மரகதம். சரி ஓகே எல்லாரும் கிளம்பியாச்சு நானும் கிளம்புறேன் சிந்து பார்த்து போயிட்டு வா வந்து பேசிக்கலாம் உனக்கு வலி ரொம்ப இருக்குன்னு தெரியும் ஹாஸ்பிட்டல்ல சொல்லு சரி சிந்து இனிதான் சித்தார்த்த வருவான் இந்த மாடு வரட்டும் ஆனா நான் இன்னைக்கு கேக்குற கேள்வியில அடுத்து என்ன பார்க்கவே வரமாட்டான் சிந்து ஏன் இப்படி அவசரப்படுற அவனாலதான் இவ்வளவு பிரச்சனையும் என்ன ரொம்ப பிடிக்கும் எனக்கு பாதுகாப்பா இருக்கேன்னு சொல்லி அவனாலதான் வினையே வந்திருக்கு இல்ல சிந்து சரி சரத்தை நான் பாக்குறான் ஏதாவது கேட்டா சொல்லாத சித்தார்த்திட்ட பேசிட்டு சரத்தை நாட்ட சொல்லிக்கிறேன் ஆனா கொஞ்சம் பார்த்தே பேசுறேன் சரி நீ பார்த்து போயிட்டு வா ஓய் சிந்து கிளம்புறேன்ப்பா நான் வேற டைம் வேஸ்ட் பண்ணல போயிட்டு வாங்க வந்ததும் பேசிக்கலாம் ஐயோ என் தங்கச்சிடி பாத்துடா ஆமா ஜீவா எங்க மாடி இப்பதான் குளிக்க போச்சு நான் போய் அவனை தொந்தரவு பண்றேன் சந்தோஷம் கிளம்பு டேய்
சும்மா சொன்னேன்டி. சரிதான்டா, பார்த்து கூட்டிட்டு போயிட்டு வா. ம். போலாமா? எங்க போறோம்? வா சொல்றேன். என்ன சந்தோஷமான விஷயம் எனக்கு மட்டும் தெரியாம? கொஞ்ச நேரத்துல சொல்றேன். இப்பவே போகவா? ஏன் உனக்கு ஏதாவது? இல்ல Dress எதுவும் மாத்தாம? ஏன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன? சரி சரி ஓகே போலாம். சரி ஓகே 5 மினிட்ஸ் வந்துடுறேன்.